கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இல்ல செய்தி கனகவாசத்துல இருந்து பாஸ்டர் வந்திருக்காரு டைட்டஸ். அவர் வந்து அந்த கிராமத்துல ஊழியம் பண்றாரு. எங்க அக்கா பையன் ஜான் ஆபிரகாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு படிக்க வந்தான் இன்ஜினியரிங். 4 வருஷம் என் கூட இருந்தான். 5வது வருஷம் பாஸ்டர் ஆகி போயிட்டான் அக்கா பையன். அவன் போயிட்டு ஒரு சபையை உருவாக்கினான். கனகமாச்சத்திரன்ற ஒரு இடத்துல உருவாக்கிட்டு அவர் கீழே என்னவங்க இருந்தீங்க நீங்க? பாஸ்டர் கீழே என்னங்க உதவி ஊழியரா இருந்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணிட்டாரு அந்த பாஸ்டர், என் புள்ளிக்குட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாம எப்படி மனோ வரவங்களெல்லாம் கூப்பிடுறாரோ அது மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க தான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கு ஊழியத்தை பத்தி எதுவுமே தெரியாது. செய்தி பேசுவாரு. அவரை கூப்பிட்டு நீ தான் ஊழியம் பண்ண சொல்லும்போது உண்மையாக ஊழியக்காராக மாட்டாரு அவரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியத்தை கீழே இருந்துட்டு அந்த சபையை நடத்துக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதனால இந்த பிரசவப்படுத்த யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு நாள் கெட்டு போனதில்லை. விட்டு கொடுத்தாரு கெட்டு போனதுன்றது எதுக்கோ பழமொழி சொல்லுவாங்க. நீ குறிப்பிட்ட விட்டு கொடுத்து பாரு, அடுத்த ஊழியக்காரர் ரெடி ஆகும். இன்னைக்கு பாருங்க, அங்க ஒரு பிரசங்கி, அங்க ஒரு பிரசங்கி, அங்க ஒரு பிரசங்கி. இந்த சபையில பாட்டு பாடுறவங்களோட அடிச்சிக்க முடியாது பழகுது. அது மாதிரி பாட்டு பாடுறாங்க. மனம் ஒரு 10 பேர் வச்சாலும் எல்லாமே கோல்டா இருக்குது. இங்க விசுவாசிங்க கோல்டுக்கு மேல கோல்டா இருக்குது. சாட்சி சொல்லிட்டா டாட்டாரா ஆகிங்க போலது எல்லாரையும். ஸோ ஏதோ ஒரு ஊழியம் வந்துட்டு பிரசவம் பண்ணிட்டு போல. இவர் வந்து இவருக்கு மேல எனக்கும் இவருக்கு நடுவில் வந்துருக்கிறார் ஜான் ஆபிரகாம்ட்டு மனோவாக்கு தெரியும். அவருக்கு அப்புறம் அவர் வந்திருக்கிறார். ஏன் அந்த சபையை அவர் கட்டடம் கட்டி ஆத்துமா ஆதாயம் பண்ணி இவர் கையில ஒரு ஒப்படைச்சிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா கூடும்போது என்ன சொல்லிட்டாரா தெரியுங்களா? முதல் பாயிண்ட சொல்லிக்கிறார், இன்னில இருந்து வரக்கூடிய தசம்பாக காணிக்கலாம் உங்களுக்கு சொந்தம். அவர் சபையை கட்டி அவர் சொந்த இடத்துல அவரே ஆத்துமா ஆதாயம் பண்ணி, எத்தனை பேர் இருப்பீங்க அங்க கனகமாச்சத்திரத்துல? ஒரு 15 ஆத்துமா ரெடி பண்ணி இவர் கையில கொடுத்துட்டு இதுல இருந்து நீ தான் பொறுப்பு, சர்ச்சை அவருது, இடம் அவருது, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆனா பிரசாதம் மட்டும் காணிக்க மட்டும் நீ வாங்கி போப்பா. எப்படி இது மாதிரி ஊழியக்காரங்க இருப்பாங்களா? இந்த காலத்துல இல்லையா? விசுவாசிகிட்ட பேசினாவா ஏன் விசுவாசிகிட்ட பேசுன்ற ஆளுக்கு ஒரு விசுவாசிய ஊழியக்காரன் ஆக்கி அழகு பாக்குறவங்க தான் நம்ம குரூப். இது வந்து இந்த டீம் அடிச்சுக்க முடியாது யாருமே. இது வந்து மத்தவங்களை முன்னோக்கி தள்ளி அழகு பாக்குற ஒரு கூட்டம். கரெக்டுங்களா? அவர் எப்படி பாட போறாரு நினைச்சா, பாடுறது கேட்டதுல அருமையா பாடுறாரு, மனோவே ஆடுறாரு டான்ஸ். அதுக்கு அது மாதிரி பாடுறாரு, அருமையா பாடுறாரு. சவுண்ட் கை தட்டுங்க, ஒரு கை தட்டு. நல்லா அருமையா வாசிக்கிறான். எல்லாருமே நீங்க அருமையா ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க இந்த சபையில. ஐசக் கூட அருமையா இப்பெல்லாம் தரிசனத்தெல்லாம் அதிகமா சொல்றாரு. அவர் தரிசனம் வரம் பெற்றது போல. இது வாய்ஸ் மெசேஜ் வந்தா பிரதர் இதை பார்த்தேன், பிரதர் அதை பார்த்தேன். தீர்க்க தரிசனம் ஒருவேளை வரவேலை செய்தோ இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு தெரியாது. பிசாசு ஒருத்தர் விட்டு போகும்போது பரிசுத்தாக்குள்ள வரும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, பிசாசு நம்ம விட்டு போச்சுன்னா பரிசுத்தாகும். இப்போ ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி கையா கையில கொடுத்துருவோம். நம்ம அதிக நேரம் எடுக்க வேண்டாம். கடைசியா பவுலோப்போஸ்தலரோட ஊழியத்துல வரும்போது பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, சில பேர் அப்போலோவை சேர்ந்தவன்ட்டும், சிலர் பவுல, சில பேர் கேபாவை சேர்ந்து, இது மாதிரி பிரிவினை வந்துச்சு அவனுக்குள்ள. அப்போ பவுல் என்ன சொல்றான், அவங்களாம் பிரிஞ்சா இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கு வெளிப்படுத்த, நம்ம அவர் பிரிஞ்சா இருக்கிறாருன்னு கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து எங்காவது பிரிஞ்சா இருக்கிறாரு? இல்லல்ல. நீங்க மட்டும் ஏன்டா இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையா இருக்கிறீங்க? நான் ஒரு குரூப், நான் மனோ குரூப், நான் ஆமோஸ் குரூப், நான் ஸ்ரீதர் குரூப், நான் டேவிட் பதர் குரூப், நான் பால் குரூப், நான் 7 குரூப். அப்படியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரிஞ்சு இல்லல்ல. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு அவயமா இருந்தா ஒரு சரீரத்தை உருவாக்குறோம். இதுதான் மனவாட்டியோட சரீரம். மனவாட்டி சரீரம் உருவாக்க போறது மேல அப்படியே இறங்குறது இல்ல. மனவாட்டி சரீரம் கூட இந்த கை காலெல்லாம் ஒன்னா சேர்ந்தா மனவாட்டின் சரீரம். நீ வெறும் நகமா இருந்தா தலை யாரு? அப்போ நீ தலையா இருந்தா கை யாரு? நீ கையாவே இருந்தீங்கன்னா ஒரு உடம்பு ஃபுல்லா கையாகுதுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு அந்த உடம்பு? சகிக்குமாமா? உடம்பு ஃபுல்லா வெறும் கை, சரி உடம்பு ஃபுல்லா வெறும் காலு, ஏதாவது கேவலமா இருக்குன்றாங்க. மூஞ்சி பண்ணும்போது ஏன்றாங்க. அப்படியே அப்படிதான் நீ உங்க இடத்துல இரு, ஸ்ரீதர் உங்க இடத்துல இருப்பான், ஆமோஸ் உங்க இடத்துல இரு. எல்லாரும் ஆயிட முடியாது. அவங்க ஒரு ரவியம். அந்தம்மா சமைக்க அருமையா சமையல் ஒரு 1/2 மணி நேரம் 1 நாள் ஏஞ்சி போயிட்டு சமையல் செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. தொல்லை இல்லாத மனைவி. உண்மையாவே கர்த்தர் உனக்கு பெருக்கு ஆசீர்வாதம். உன் வேலை அதுதான், உன் இடம் அதுதான். கரெக்டுங்களா? இது திருக்க சொல்ற ரைட்டு. இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும் ஊழியம். இடத்த தாண்டினு வச்சுக்க, இவங்க எல்லாம் தாண்டிடுவாங்க. அங்க அங்க இருந்து இங்க தாண்டினா இவங்க எல்லாம் அங்க தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் கூட முடியாது, நீ அவர் தான் நிக்கணும். கரெக்டா பாஸ்டர்?
அதனால நம்ம யாரு சேர்ந்த ஒரு பிரிவினை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க. இல்ல பிரசங்கத்துல ஒரு லெவலுக்கு மேல லெவல் பேசுவாங்க. பேசுற ஒரு மாதிரி பேசுவான். நான் மனோ மாதிரி ஓப்பன் மீட்டிங் பேச முடியாது. அவர் என்ன மாதிரி பேசுவார். அது பிரச்சனை இல்லை. நான் அவரை மாதிரி சடனா போய் பேசுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஓப்பன் நான் பல இடத்துல பார்த்துட்டேன். உங்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் சொல்றேன், ஒரு ஓப்பன் மீட்டிங் நடத்துறீங்க பொதுவான கூட்டத்துக்குன்னா வெறும் சாவுக்கு கல்யாணத்துக்கு காரியத்தை மட்டும் கூப்பிடாதீங்க. ஓப்பன் மீட்டிங் வச்சா மனவா தான் கரெக்டா அதை பேசுறதுக்கு. இப்போ அடுத்த படியில ஆமோஸ் லைட்டா உருவாகின்னு வராரு. அவரு சீதரை என்னைக்கு உருவாக்குவாரு தெரியாது. ஒருத்தர் உருவாக்குங்க. இவரு சாதாரண ஒரு நபருங்க. நீ பாஸ்ன்னு சொன்ன உடனே உண்மையாவே மறுபடியும் கிறிஸ்துவ மாட்டாரு. அவரு கேட்டு பாருங்க, அதுக்கு முன்னாடி மாறல. அவரு பாஸ்ன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு ஆளே மாறிட்டாரு. இப்போ இந்த புல்பீட்ல நம்ம வந்த பிறகு எத்தனை பேர் ஏத்திட்டோம்ல, ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததா? ஏதாவது குறை இருந்ததா? 40 வருஷம் ஒன்னாந்தரத்துல ஆண்டவனத்துல ஏதாவது குறை இருந்தது அவங்களுக்கு? அதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்துருக்கு. எதுவுமே குறையா இருக்காது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரேட்டை கொடுத்துருக்கிற ஆண்டவர். சரிங்களா? ஆனா என்னன்னா கடைசி ஒண்ணு கூட நீங்க ஊழியர் செய்யற அத்தனை பேர் ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அந்த தப்பை மட்டும் பேசி நான் கொடுத்துறேன் உங்ககிட்ட. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தேவன் ஒரு மனிதர் தனிப்பட்ட ஒரு மனிதனோட இடைப்படுகிறாருன்னு சொன்ன உடனே மனவன் நினைச்சுக்கிறாரு ஆண்டவர் என்கிட்ட தான் இடைப்படுறாரு. தப்பு. ஆமோஸ் என்ன நினைச்சுக்கிறாரு, ஆமோஸ் தானே பேரு, ஏன்னா ஒரு லைனுக்காக டவுட் ஆச்சு. ஆமோஸ் நினைச்சுக்கிறேன் ஆண்டவர் என்னிடம் மட்டும் தான் இடைப்படுகிறார். தப்பு. நானே கைது என்கிட்ட தப்பு. 100% இந்த வசனத்தை இந்த வார்த்தையை தப்பா பொறுத்துரும். தேவன் தனிப்பட்ட மனிதனோட இடைப்படுகிறார் வார்த்தையை எல்லாரும் அவங்களுக்கு பொருத்திட்டாங்க. இப்ப நிக்க வச்சு ஒரே ஒரு லைனை செய்தியில எடுத்து நீ ஒரு கருத்து சொன்னா இவனு ஒண்ணு சொல்லுவாரு, ஸ்ரீதர் ஒண்ணு சொல்லுவாரு, மனோ ஒண்ணு சொல்லுவாரு, அவரு ஒண்ணு சொல்லுவாரு. அப்புறம் ஒருமித்து போவாது. பாத்துக்கிறீங்களா? வேணா டெஸ்ட் பண்ணிடலாமா? ஒருமித்து போவோமா? ஐயா ஒருமித்து போவோம். அப்ப எப்படிங்க உங்களை தனிப்பட்ட விதத்துல தேவன் பயன்படுத்துறாருன்னு சொல்றீங்க? உங்களை பயன்படுத்தின அதே தேவன் ஆமோஸை பயன்படுத்துறாரு. அப்ப நீங்க 2 பேரும் பேசுறது ஒரே மாதிரி இருக்கணுமே, ஏன் வித்தியாசமான கருத்து வருது? யோசித்தீங்களா? அப்போ அந்த வார்த்தை நம்மளுக்கு பொருந்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா நான் சொல்ற நபருக்கு அது பொருந்தும். இப்போ ஆமோஸ் 3:7 என்ன சொல்லுதுங்க? மனப்படமா சொன்ன சொல்லுங்க. ஆமோஸ் என்ன அறிவிக்காமல் அந்த காரியம் முழுக்க முழுக்க தீர்க்கதரிசிக்கு 100% பொருந்தும். ஏன் சொன்னா தேவன் ஒரு தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனை கொண்டு தான் மனவாட்டி வாழணும். 2 பேரை 3 பேரை வெளிப்பாடை கொடுக்கும்படியா தேவன் வச்சிருந்தாருன்னா இன்னொரு பில்லியம் பிரணாம் உருவாக்கியிருந்தாருன்னா இருக்கும். இவரு ஒன்று சொல்லியிருப்பாரு, அவரு ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த முழுக்க முழுக்க இந்த ஆமோஸ் 3:7 நீங்க என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 எப்படி மறக்க கூடாது. 7ஆம் தூதர் சத்தத்துல எல்லா தேவ ரகசிய நிறைவேறும் எப்படி ஆணித்தரமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆமோஸ் 3:7 நீங்க என்ன பண்ணக்கூடாது. இது 2 நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு காலம் நீங்க இடற மாட்டீங்க. அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசி அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்வார். இதை புரிஞ்சுக்காத தொட்டு தான் எனக்கு தனிப்பட்ட மனிதன் தேவன் இடைப்படான்னு சொன்னதால இன்னும் 6ஆம் வாரம் நடந்துட்டு பிரதான தூதர் சத்தம் தேவ காலம் வெளிப்படும். அந்த சத்தத்தை நான் கேட்பேன் வெயிட் பண்ணுகிறாங்க. எந்த விதத்துல அது பொருந்தும்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அவன் தீர்க்கதரிசியை முழுசா விசுவாசிக்கலன்னு சொல்லலாம். கரெக்டா? எல்லாமே தீர்க்கதரிசி மூலம் பேசப்பட்டாச்சுன்றதை விசுவாசிக்கலன்னு சொல்லலாம். அது யாரா இருக்கட்டும், நம்ம இவங்கன்னு சொல்ல யாரா இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் ஆமோஸ் 3:7 நீங்க என்ன பண்ணக்கூடாது, இனிமேல்ட்டு மறக்க கூடாது. ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யறதா, தேவ சித்தத்துக்கு புறம்பா ஊழியம் செய்யறதா? இதுல ஒரு கேள்வி இன்னைக்கு அந்த டிபேட்டை வச்சேன்னு சொன்னா, தேவ சித்தத்தின்படி ஒரு ஊழியம் செய்யணும், ஆமோஸ் 3:7 படி ஊழியம் செய்யணும். கரெக்டா சொல்லுங்க சார். சொல்லு ஆமோஸ் 3:7 என்னது அறிவிக்காமல் ஒரு காரியத்தை அறிவிக்காமல் சொல்லிடுறானுங்க. ஒரு காரியத்தை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் அறிவிக்காமல் செய்ய இப்படி சொல்லி பாரு. அத ஒரே ஒரு காரியத்தை கூட தீர்க்கதரிசி சொல்லாம என்ன பண்ண மாட்டாரு. அப்படியே படிக்கிற மாதிரி குமுதம் வாசிப்போம்ல. இன்றைக்கு தகவல் என்னென்றால் காலையில இந்த கட்சியில இத்தனை ஓட்டுகள் விழுந்தது, அவர் ஒருத்தர் தான் ஜெயிப்பார் என்று சொன்னார். அவர் ஒருவர் தான் ஜெயிப்பார் இப்படி சொல்லி பாரு. அப்படி சொல்ல தெரியல, வருங்காலத்துல சொல்லுவீங்க. ஒரு காரியத்தை செய்யறனா எந்த காரியத்தை தீர்க்கதரிசிக்கு சொல்லாம என்ன பண்ண மாட்டாரு. அப்புறம் பெண்டிங் எப்படி இருக்கும் செய்தியில?
உன் வசனம் கரெக்டா, நீ கரெக்டா? இப்ப தெரியுதா? நீ என்னதான் தனிப்பட்ட விதத்துல வெளிப்பாட பெற்றன்னு சொன்னாலும் தேவன் தனிப்பட்ட விதத்துல கூட இடைப்படுறான்னு சொன்னோம், வெளிப்பாடு தப்பா இருக்குது. இதுதாங்க வார்த்தையோட ஒத்து போதான்னு பாருன்னு தீர்க்கதரிசி அடிக்கடி சொன்னது. எதுக்கோ பொருத்தி பேசிக்கிறாங்க இந்த வார்த்தையோட ஒத்து போதான்னு சொல்லிட்டு. முதல்ல ஆமோஸ் 3:7 ஒத்து போதான்னு பாருங்க. உங்களுக்கும் பிரசங்க ஆமோஸ் 3:7 ஒத்து போதான்னு பாரு. ஒத்து போனா கரெக்ட், இல்ல உன் பிரசங்கம் தப்பு. பிரசங்கன்றது வரங்க, தெரியுமா உங்களுக்கு? வரங்கள்ல பிரசங்கன்றது ஒரு வரம், அது என்னைக்குதான் உன்னை விட்டு போயிடும். வரங்கள் ஒழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவ? அன்பொழி, அன்புதான் இயேசு கிறிஸ்து. அன்பொழி, அதுக்கு நீ ஒரு டெஃபினேஷன் கொடுக்க போகுது அன்புக்கு புதுசா. அன்புன்ற 3 வார்த்தைக்கு ரைட்டுங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவ சித்தத்துக்கு புறம்பாக சேவை செய்தல் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுவாரு. ஆமோஸ் 3:7. யாரெல்லாம் அதன்படி ஊழியம் பண்றீங்க, நீங்க தேவ சித்தத்துல செய்றீங்க. யாரெல்லாம் ஆமோஸ் 3:7 படி ஊழியத்தை செய்யலையோ, நீங்க தேவ சித்தத்துக்கு புறம்பா சேவை செய்றீங்க. அல்லேலூயா. ரைட், கரெக்ட்டுங்களா? இது ஒரு தான் பேசிக்கல் பாயிண்ட். நான் வந்தாலும் நான் வரனாலும் உங்க பாஸ்ட் உயிரோட இருந்தாலும் ஆமோஸ் உயிரோட இருந்தாலும் நீங்க எல்லாருமே அந்த வார்த்தையை விட்டு என்ன பண்ண கூடாது, விலகி போக கூடாது. எதை விட்டு? ஆமோஸ் 3:7 வார்த்தையை விட்டு மட்டும் சொல்லாதீங்க. ஆமோஸ் 3:7 வெளிப்படுத்துற விசேஷம் 10:6. இது ரெண்டு எவன் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறானோ, எனக்கு தனியா வெளிப்பாடு வந்து சொல்லவே மாட்டான், இனி வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா தீர்க்கதரிசி கிட்ட என்ன தேவன் பேசினார் அதை தான் மனவாட்டியும் பேசுறான். புதுசா எதையுமே பேச முடியாது. தனிப்பட்ட விதத்துல இங்க போவாதுன்னு சொல்லுவாரு ஆண்டவர், இதை செய்யாதுன்னு சொல்லுவாரு. நீ போன ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லுவாரு. இந்த கூட்டத்தை இப்ப சேர்க்காத, இதுக்கு பின்னாடி தள்ளி வைன்னு கூட சொல்லுவாரு. அது தனிப்பட்ட நடத்துதல். ஆனா வெளிப்பாடு, வேத வார்த்தையினுடைய வியாக்கியானம் எல்லாமே ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் தான் வரும். ரைட்டா? ஆனா வசனம் சொல்றது தேவனே தமது சொந்த வார்த்தையின் வியாக்கியானம். அப்போ இப்ப தீர்க்கதரிசிக்குள்ள தேவனா? இதுதான் சக்கரத்துக்குள்ள சக்கரம். இது டயரு, வீலு, ஃபோக்ஸ், ரிம் அப்படின்னு பேசுறத விட தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன், சக்கரத்துக்குள்ள சக்கரம். புரியுதா சொல்றது என்னன்ட்டு? சின்னதா சொல்லிடுற. இத ஆமோஸ் 3:7 எவன் விட்டுட்டு எப்பேற்பட்ட இன்டர்நேஷனல் பிரசங்கியா கூட இருக்கட்டும், ஆமோஸ் 3:7 பேசிக்காம புரியலன்னா நீ தப்பா பிரசங்கம் பண்ணுவ. சொந்தமா வெளிப்பாடு வந்து இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒண்ணு எடுத்து பேசுறது. தேவனே நமது சொந்த வார்த்தையின் வியாக்கியானி, சக்கரத்துக்குள்ள சக்கரம். அப்ப தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து தேவனை தவிர வேற யாரும் வசனத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, வியாக்கியானம் பண்ண முடியாது. நீ செய்தியை படி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் எண்ணுகிறீர்களே சொல்லிட்டு தீர்க்கதரிசி அப்படியே தேவ சித்தத்துக்கு புறமா சேவை சொல்றாரு. இந்த 4 காரியங்களும் அவைகள் வெளிப்படுத்துகின்றனர். அது எங்க இருக்குது வசனத்துல? என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கலாம். இவர் சொல்றாரு இந்த 4 செய்தி காரியம் அதுதான் வெளிப்படுத்துகிறேன் சொல்லி இருக்குதுன்றாரு. இது எங்க போய் தேடுறது? நீ ஆரம்பிச்சாதானே புரியும். அந்த விளக்கத்தை அப்படியே எடுத்துனே நீ தப்பிச்சுக்கிட்ட, சேஃப் சைடு. நீ ஒன்று சொன்னா மாட்டிக்கின. நீ நிறைய பேர் சொல்லி விழுந்து போயிட்டார். ஆமோஸ் 3:7 விடுறானோ அவன் சொல்லுவான் இனிமேட்டு காரியம் நடக்க போகுது. ரெவலேஷன் 10:6 எவன் சொல்றானோ அவெல்லாம் இனிமேட்டு நிறைய காரியம் நடக்க போகுது, அதை நான் வெளிப்படுத்தணும் கூட சொல்லலாம். 8ஆம் தூதன் 9ஆம் தூதன் சொல்லிக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது 2. 3வது ஒரு காரியம். ஒரு சிலர் சொல்றாங்க எங்க சபையில தான் எடுத்துக்கொள்ளப்படுறது நடக்க போகுதுன்ட்டு. தீர்க்கதரிசி சொல்றாரு வயல்ல 2 பேர் தான், அவ்வளவுதான், அதோட நிறுத்துறேன். வயல்ல 2 பேர் தெளிவா இருக்கணும். இங்க மட்டும் தான் ராப்சர் நடக்கணும், அதுவும் போய். புரியுதுங்களா சொல்றது? 7 சர்ச்சில் மட்டும் தான் ராப்சர் நடக்குன்னு சொன்னா அதுவும் போய். வயல்ல 2 பேர் இருப்பாங்களா? அப்புறம் வேறாங்க முன்ன 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ப என்ன ஏந்திரா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா வீட்லயும் கிரைண்டர்ல மாவு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. வேலை செஞ்சுட்டு இருப்பான் பகல் நேரம். படுக்கையில 2 பேர் இருப்பாங்கன்னா தூங்குற நேரம். அப்போ ஒரு கண்ட்ரி தூங்குற நேரம் மாறுபடும். இந்தியாவில ஒரு 4 மணி நேரம், அமெரிக்கா 4 மணி நேரம் தள்ளி போகும். அப்ப நம்ம 10 மணி அவன் 1 மணி தூங்கிட்டு இருப்பான். இதைத்தான் சொன்னாரு. பல்சர வாக்கத்துல இயந்திரம் அடிச்சுன்னு சேர்த்து போட்டு சர்ச்சில் தூங்கி நிற்பாங்களா எங்காவது? அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர் தான் சொல்லுகிறாரு. எடுத்துக்கொள்ளப்படுதல் இங்கு மாத்திரம் தான் நிகழும். எங்க தீர்க்கதரிசி ஆமோஸ் 3:7 என்ன சொல்றாரு? பிரதான ஆசாரியரு உலகம் எங்கும் மராட்டிக்கிறார். 2 பேர் தூங்கி நிற்பான், 2 பேர் ஏந்திரம் அடிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா ஒருத்தன் நைட்டு ஒருத்தன் டே. வல்சரவாக்கத்துல நைட்டும் சேர்த்து போட்டு பகலா பிரதான ஆசாரியரு. நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த காலத்து நீ காய்வாதான்
நீ தீர்க்கதரிசி தான் பிரதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ற உபதேசம் தப்பா இருக்குது. மனாட்டி எடுத்துக்கொள்ளப்படுது செய்தி என்ன சொல்லுதுன்னா, உலகம் புகழ் எடுத்துக்கொள்ளப்படும் நடக்கும் சொல்லுது. இங்கு மட்டும்தான் நடக்கும், நடக்காதாக மட்டும் எல்லாத்தையும் நடக்கும், படுக்கும், போகும். உண்மை. கள்ள போதனை ஒழுகாத எதனால ஒத்துப்பேன். என் சர்ச்சில் மட்டும்தான் ராப்சர். நீ ஆரம்பிச்சு கூட சர்ச்சை சொல்லு, பெரிய கூட்டாத்து வந்து போட்டுருவோம் சர்ச்சுக்கு. அது எப்படியா ஒரே இடத்துல நடக்கும்? வார்த்தையோட ஒப்பிட்டு பாக்குறதுன்னா என்னது? இத வச்சு பாரு, அது நான் சொல்றத வச்சு பாரு. 2 பேர் படுக்கையில இருப்பாங்களா, இவ்வளவு கூட ஞானம் இல்லை, அவ்வளவு ஊக்கிங்களா நாங்க இவ்வளவு வருஷம் செய்தியில் இருக்கிறவங்க. 2 பேர் படுக்கையில இருப்பாங்களா நைட்டு, 2 பேர் ஏந்திரா இருப்பாங்களா, அது பகல். விருக்கம் பாக்கத்துல பகலும் சேர்த்து படல நைட்ல இருக்குமா தாயே? ஒருத்தர் சொல்லுகிறார், இங்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது நடக்கட்டும், நீ போ, நாங்க பின்னாடியே வரோம். எப்படியும் நாங்க இருக்க போறோம், வா வா இருக்குது, பாத்துக்கலாம். இப்ப என்ன தெளிவுபடுத்தின சொல்லுங்க ஐசாக், என்ன தெளிவுபடுத்தின சொல்லுங்க. வேத வாக்கிய ஆரம்ப பாருங்க, நித்திய ஜீவன் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ஆமோஸ் 3:7 பத்தி சொன்னீங்க. வெளிப்படுத்தல் 10:6 பத்தி சொன்னீங்க. 2 வசனம். 3ஆவது சப்ஜெக்ட் எல்லா இடத்துக்கும் நடக்கும். பகல்ல ஒரு இடத்துல, நைட்ல ஒரு இடத்துல. அப்ப எல்லா இடத்துல தான் நடக்கும். என் இடத்துல மட்டும் நடக்குங்கிற நியாயமா தெரியாது. பேசலாம். எவ்வளவு கீழ்த்தரமாங்கிற பத்தியா சாதாரண ஒரு பேசிக்கல் நாலேஜே உனக்கு இல்ல, பேசிக்கல் வசனமே உனக்கு தெரியல. 40 வருஷம் நான் ஊழியத்தை கீழ்ச்சேன்னுங்கிறேன். குழந்தைங்க நீங்க முளைச்சதெல்லாம் இப்படி பேசுது. கரெக்டா சிஸ்டர் சொன்னது அம்மா கரெக்டா? உலகம் எங்க நடக்க திருக்குதரிசி சொன்னா ஏன் இடத்துல மட்டும் நடக்குது, அது என்ன அர்த்தம்? அது உங்களை போவானான்னு சொல்ல, உங்க இடம் மட்டும்ன்ற பத்தியா, அதான் பிரச்சனையே. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமோஸ் நான் தேவ சித்தத்துக்கு புறம்பா சேவை செய்த செய்திய நான் படிச்சு திருப்பி படிச்சு என்னடா ஒரே ஒரு கருத்தை தான் சொல்ல வர. ஆமோஸ் 3:7 படி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணலன்னா அவன் தேவ சித்தத்துல இல்ல. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன? ஆமோஸ் 3னா எல்லா காரியம் தீர்க்கதரிசிட்ட சொல்லியிருப்பாரு. அதான் அவ்வளவுதான் சப்ஜெக்ட். உனக்கு புரியலாம், புரியாம போலாம், லேட்டா புரியலாம். சொல்றது புரியுதா? செய்தி புரியறதுக்கு இல்ல, விசுவாசிக்கிறது. மெய்ப்பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, மெய்ப்பண்ண விசுவாசிக்கிறதுக்கு. உதவி ஊழியம் பண்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, விசுவாசிக்கிறதுக்கு. மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. புரியுதுங்களா சொல்றது? கர்த்தவங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுத்த நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி. கனமா சத்திரம் பாஸ்டிங் வந்திருக்காரு, டைட்டஸ் அவர் பேரு. எங்க ஊழியத்துல நாங்க இப்படிதான் பல இடத்துல கூட்டின்னு போவோம். நாங்கள் எல்லாம் பூட்டி வச்சுக்க மாட்டோம். எங்கள் புல்பீட்டுக்கு பெரிய பூட்டெல்லாம் போட மாட்டோம். அதனால நாங்கள் அநேக ஊழியக்காரங்களை உருவாக்குவோம். நீ விட பூட்டிக்க, பெரிய பூட்டா கேட்டை கூட பூட்டிக்க. ஐயோ யாரையும் விட மாட்டேன்னு. அப்போ உனக்கே உன் மேல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. மனோவை என்ன பேசு, மனோவை 5 நிமிஷம் பேசினா மொத்த பாசனம் காலி. ஆமா சார், நாங்கள் 4 மணி நேரம் பேசினா கூட எங்க ஐயா 5 நிமிஷம் பேசினா நாங்க எல்லாம் காலி விட்டா கம்பெனி. விஜய் மாதிரி சொன்ன விசுவாசம், அருமையான ஒரு விசுவாசம் சொல்றாரு. நான் என்ன பேசினாலும் சரி, அவர் அப்படின்னா ஓட்டு கத்துறாங்க ஜனங்கள்லாம். நாம வந்து பேசுறோம், ஆண்டவர் இதை சொல்லுகிறார், அதை சொல்லுகிறார், இப்படி பண்ணியிருக்கிறார், அல்லேலூயா, 4 இங்கிலீஷ் பேசுறோம். அதுல ஒரு அவர் அசால்ட்டா பேச புரியுதா உங்களுக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் காலி. ஐயா வந்து புரியுதுனாவே நாங்க எல்லாம் புரியாமலே போயிடுவோம் வெளியில. எதுக்கு சொல்றது? அவ்வளவு கான்பிடன்ஸுக்கு அவர் குறிப்பிட்டு மேல அவருக்கு யாரா வாடா, யாரா பேசுறா, இந்த இடம் பேசுறா, 5 நிமிஷம் முடிச்சுடா நான் எல்லாத்தையும். அவ்வளவு தைரியம் இருக்கிறவர் தான் உண்மையான போதகர். யாரையாவது விட நான் ஆரம்பிச்ச கூட அப்படிதான், எல்லாரும் பேச விட. பேய கூட பிரசங்கம் பண்ண விடுவேன் கூப்பிட்டு, ஆவியா இங்க வா பேசுன்னு சொல்லிட்டு. பேய பேசிட்டு போ, கொஞ்ச நேரத்துக்கு அனுப்பிச்சு வெளியேறேன். பரிசுத்தவானுக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பரிசுத்தவான் கை கொடுத்து பேசுவான், சகோதரன் நாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பரிசுத்தவான் வந்தா மறித்த பிறகு மனவா எப்படி கை கொடுத்து பேசுவான், போசத்திட்ட பேசின மாதிரி. பிசாசு வந்தா என்ன பண்ணும்? இயேசு நாமத்துல அவனை விட்டு வெளியே போனாதான் போவோம். வித்தியாசம். பரிசுத்தாவே தான் சகோதரன் நேரா பேசுவான், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, இப்படிதான் பேசுவான். பிசாசு வந்த உடனே எதுக்கு என்ன பேசுறேன், நான் ட்ராக்லயே பார்த்து பத்தியாடணும். இதுதான் தெருவா சுத்துற பிசாசு. அதே கூப்பிட்டு கூட பிரசவம் பண்ணாரு, மரியாதை இயேசு பத்தி மயம் படுத்திட்டு போ, வெளியே போ அப்படிங்க. அவ்வளவு தைரியங்க, அசால்ட்டு தைரியம் எனக்கு. நான்லாம் புல்பிட் போட்டேன்னா யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன். பெரிய போர்டில் ஃபோன் நம்பரை எழுதுவேன்,
தொடர்பு கொள்வதற்கு எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டு நம்புறேன். யாருனாலும் பேசலாம். இந்தியாவில் இருக்கிற சர்ச்சு, ஃபாரின்ல இருக்கிற எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணலாம், பதில் சொல்லுவேன். பயமே கிடையாது. என் விசுவாசிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டுறேன். நம்புறேன். 7 நம்பர் கொடுப்பேன், ஆமோஸ் நம்பர் கொடுப்பேன், மனோவா நம்பரை கொடுப்பேன், இந்த வந்து புதுசா பிறந்த குழந்தை பாஸ்டர் அவர் நம்பரை கொடுப்பேன். பேசிட்டா ஏதாவது பேச, ஒண்ணு நீ கேட்டு போய் இல்லை அவர் கேட்டு போட்டோம். ரொம்ப நேரம் பேசுறேன் என்ன ஆகும்? வார்த்தை மிகுதினால் பாவம் பிறக்கும். ஒண்ணு நீ கேட்டுருவ, இல்ல அவன் கேட்டுருவான். அது தைரியமா கூட கரெக்டா வார்த்தை மிகுதினா பாவம் பிறக்கும். லிமிட்டட் வேர்டு பேசணும் பாஸ்டா இருந்தா கூட. புரியுதுங்களா சொல்றது? என்கிட்ட ஒரு குணம் இருக்குது. எந்த சபைக்கு போனாலும் சரி, யூடியூப்ல சொல்றேன் பாரு, அந்த விசுவாசிங்க என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா வார்த்தையை பத்தியோ மற்ற காரியங்களை பத்தி பேசினா அமைதியா இருப்பேன். யாராவது சபை அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரே ஒரு சா அப்படின்னு ஆரம்பிச்ச உதாரணத்துக்கு பேசுறேன்னா முக்கியமான விஷயம். இப்போ ஆமோஸ் நான் போயிட்டு வந்தேன், பிரதர் உங்களுக்கு மனோவா பத்தி தெரியுமானா, எந்த மனோவா பைபிள்ல இருந்தாரு அந்த மனோவான்னு ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த மனோவா தான் தெரியும், ஆனா ஏடா கூடமா பேச ஆரம்பிப்பேன். அந்த மனோவா சொல்றியா, எப்தா மனோவா மனேசே அந்த மனோவா கேட்குறியா? அவன் என்னோட பைத்தியமாடு, நம்ம இந்த மனோவா பேசினா அப்புறம் நம்ம பிரதர் அதை மட்டும் பேசாத பிரதர், செய்தி கேட்டியா நல்லா பிரயோஜனமா இருந்தது செய்தி, ஏன் இதை டைவர்ட் பண்ற செய்தியை கேட்டேன்னா என்ன பாரு அழகா பாருன்னு சொல்லு. நான் பேச வந்தவன கட் பண்ணி அனுப்புறேன், அவ்வளவுதான். இதை நீ தான் புரிஞ்சுக்கணும் டேவிட் பிரதர் என்ன செய்யறாருன்னு. கரெக்டா கரெக்டா பிரதர்? நீ பேசுறதுக்கு ஏடா கூடமும் பதில் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கணும். நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நானு தயாரா இல்லை. செய்தியை பத்தி பேசு. அதே பிரதர் மனோவா தப்பா எடுத்துன்னு என்ன பண்றது? பிரதர் வந்து என் செய்திக்கு டேவிட் பிரதர் ஆமோஸ் கிட்ட சொல்றாரு, சகோதரா வேற எதுவும் பேசக்கூடாது, சபையை பத்தியோ உன்னை பத்தி. என்கிட்ட வெளி சபையிலிருந்து யாருமே அந்த சபையில பத்தி பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். பர்டிகுலரா ஏதாவது ஒரு சகோதரர்கிட்ட அதிகமா பழகிட்டுனா அந்த சகோதரனை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த சபையில இருக்கிறவங்க முதல்ல பேச மாட்டேன். தேவன் சாட்சி. புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது. அப்படிதான் நீங்களும் இருக்கணும். மடியில கனம் தான் வழியில என்னமா இருக்கும்? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காது. அப்படின்னா நான் மடியில கல்ல கட்டி கொண்டு போறாங்க, அதுக்கு பயமா? திருட வந்து விட்டு இடத்துக்கு போயிடுவான். மடியில வெயிட்டா இருந்தா நீ காலியா இருந்து பாரு, ஒண்ணுமே இல்லை. அவன் தான் எனக்கும் மனோ அச்சு போட்ட கூட 5 ரூபாய் வராது. இப்ப மனோ பாக்கெட் 100 ரூபாய் இருக்காது. அவன் தைரியமா உட்காந்துக்கிறார் ஐயா அசால்ட்டா. அதனாலதான் நான் சொல்றேன், எதை குறித்து ஊழியக்காரங்க பயப்படாதீங்க. யார் வந்தாலும் வா தம்பி பேசு பாத்துக்கலாம், அதான் மனோட இது. பாப்பா பேசுப்பா சொல்றாரு. நாங்க போன்ல பேசும்போது எங்களை என்னென்ன டைவர்ட் பண்ணி விடுறாரு. அப்ப குழந்தைங்க வந்து பேசினா என்னென்ன டைவர்ட் பண்ணுவார் பாருங்க. டேக் டைவர்ஷன். டிராபிக் போலீஸ் அலுவலக மனோகிட்ட எப்பறம் மாத்தலாம் இதை திருப்பின்ட்டு. நம்ம ஜேசி ஆகுறோம் எல்லாத்தையும் படிச்சு வந்து டிராபிக்கை டைவர்ட் பண்ண முடியல. மனோ கிட்ட டிராபிக் ஈஸியா வச்சுன்னு வச்சுங்க, ஈஸியா டைவர்ட் பண்ணிருவாரு. அதனால அவர் எதுக்கும் பயப்படுவதில்லை. அதை மாத்திரம் நீங்க கத்துங்க. மனோ கிட்ட கத்துக்கிறது எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ எதை குறித்தும் பயம் இல்லை. காரணம் விசுவாசம் யார் மேல? செய்தியும் செய்தியாளனும் அந்த செய்தியாளனை கொண்டு வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்களும் அப்படி இருங்க தைரியமா, ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.